Dear students, I am Ravathi. 12th standard oda exercise 1.1 la second sum. Find the inverse of the following if it exists. அதாவது inverse of the matrix find out பண்ணணும். அது exist ஆனா மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா A inverse கண்டுபிடிக்க போகிறோம். அந்த A inverseக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. What is that A inverse formula? A inverse equal to 1 by determinant A into HA. இதுதான் அந்த A inverseோட ஃபார்முலா. இந்த A inverse ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த சம்மை வந்து ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சரி, அப்போது இந்த ஃபார்முலாவுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அஜ்ஏ. அஜ்ஏங்கிறது என்னது? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. பிஃபோர் ஃபஸ்ட்டு கொஷினில் நம்ம வந்து 3 சம்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த அஜ்ஜியை வந்து தனியாக செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரெண்டு என்ன இதில் எழுதணும், மல்டிப்ளிகேஷன் டேர்மில் வந்து எழுதணும். அப்படின்னா கிடைக்கிறது தான் என்னது? ஏ இன்வர்ஸ். ஓகே, அப்போ அது என்ன இஃப் இட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா எப்போவுமே ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நாட் ஈக்குவல் டு 0வோ இருந்துச்சுன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்ன மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருந்த ஸ்டார்டிங்கில் நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஏ இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது ஃபர்தராக நம்ம வந்து சம்மை மூவ் பண்ண முடியும். ஸோ கிவன் மேட்ரிக்ஸை ஏன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ லெட் ஏ ஈக்குவல் டு -2 4 1 -3. இட் இஸ் அ கிவன் மேட்ரிக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் -2 4 1 -3 1. ஸோ டிட்டர்மினன்ட்னா என்னென்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணி செப்பரேட் பண்ணணும். அப்போது -2 × -3 +6 -1 × 4 4, then 6 - 4 2. 2 is not equal to 0. அப்போது ஈக்குவல் டு 0 வந்திருந்தது அப்படின்னா the given matrix is a singularன்னு சொல்லி சம்மை இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஏ இன்வர்ஸ் என்ன ஆகாது? வராது. இப்போது இது நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால since A is a non-singular matrix, therefore A inverse exists. அப்போ ஏ இன்வர்ஸ் வரும்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம். இப்போ ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அஜ் ஏ ஈக்குவல் டு 2 × 2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ணால் போதும், இந்த பிளேஸ் டயகனல் வேல்யூவை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு சைன், அடுத்த டயகனல் வேல்யூவை சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அப்போது என்ன வரணும்? இங்கே -3 வரும், இங்கே -2 வரும், இங்கே -4, இங்கே -1. இதுதான் நமக்கு தேவையான அட்ஜாயிண்ட் ஏ. தென் ஃபைனலாக டிட்டர்மினன்ட் ஏவையும் அட்ஜாயிண்ட் ஏவையும் கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தென் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ வந்து 2, அஜ் ஏ வந்து ஓப்பன் த ப்ராக்கெட் -3 -4 -1 -2. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கிற ஏ இன்வர்ஸோட ஆன்சர். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஆஃப் -3 -4 -1 -2. கிளியர்? ஸோ செகண்ட் ரோமன் லெட்டர் கொடுத்துருக்க கிவன் மேட்ரிக்ஸ் 5 1 1 1 5 1 1 1 5. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஆரம்பித்தோடனே நீங்கள் என்ன எழுதிக்கணும்? ஃபார்முலா எழுதிக்கணும். அப்போ வாட் இஸ் அ ஃபார்முலா? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அஜ் ஏ. தட் இஸ் அ ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் அ ஏ. அப்போ லெட் A equal to 5 1 1 1 5 1 1 1 5. இப்போ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்க போகிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் A equal to 5 1 1 1 5 1 1 1 5. டிட்டர்மினன்ட் போடும்போது கோடு தான் போடணும், ப்ராக்கெட் போடக்கூடாது. ஓகே, இப்போ டிட்டர்மினன்ட் எடுக்கிறது எப்படி அப்படின்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு ரோவுக்கு தான் டிட்டர்மினன்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ரோவோட எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது 5 into cofactor 5 5s are 25 -1. Then இந்த பொசிஷன் வேல்யூ வந்து மைனஸ். ஸோ -1 இன்ட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டோம்னா 1 5s are 5 -1. ஸோ 5 -1. தென் நெக்ஸ்ட்டு இதோட பொசிஷன் வேல்யூ பாசிட்டிவ்
again 1ல் இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா 1 1s are 1, 1 5s are 5. அப்போ 1 minus 5. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 into 24 minus 1 into 4, 5ல் 1 மைனஸ் பண்ணால் 4 plus 1 into இங்கே 5ல் 1 மைனஸ் பண்ணால் -4. தென் ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் 524 மல்டிபிள் பண்ணோம்னா 120 கிடைக்கும். 120 இங்கே -4, இங்கேயும் -4. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 112. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுனால A inverse exists. Next நம்ம adjoint A find out பண்ணலாம். Therefore, since A is a non-singular, therefore A inverse exists அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது adj A. அப்போ adj A ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் தெரியணும். மேட்ரிக்ஸ் தெரியும் போது தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு மேட்ரிக்ஸ் தெரிஞ்சால் தான் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் பக்கத்தில் மேட்ரிக்ஸ் எழுதி வச்சுக்கிறேன். 5 1 1 1 5 1 1 1 5. ஓகேவா? இப்போ இந்த மேட்ரிக்ஸை வச்சுட்டு நம்ம அஜ் ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தென் டிரான்ஸ்போஸ். அப்போது ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் விடும்போது இது கிராஸ் மல்டிபிள் ஆகும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு 25 minus 1 கிடைக்கும். இங்கே மைனஸ் இன்ட்டு சேம் இங்கே 5 minus 1 ஆகும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு இந்த ரோவை இந்த காலத்தையும் விட்டிங்கன்னா 1 minus 5 ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூக்கு இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டிங்கன்னா இந்த 2 தான் ரிமைனிங் இருக்கும். இப்போ 1 5s are 5, 1 1s are 1. அப்போ மைனஸ் 5 minus 1. தென் ப்ளஸ் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூங்கும் போது இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுறணும். இப்போ 5 into 5 25, 1 into 1 1. அப்போ இங்கே வர்றது வந்து 25 minus 1. தென் எகெயின் மைனஸ் இன்ட்டு இந்த வேல்யூக்கு இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டோன்னா 5 1s are 5, எகெயின் -1. தென் இந்த வேல்யூக்கு எழுதும்போது பாசிட்டிவ், ஓப்பன் த ப்ராக்கெட், இந்த காலம் அண்ட் இந்த ரோ விட்டுட்டோன்னா 1 1s are 1, 1 5s are 5. தென் மைனஸ் ஆஃப் இந்த வேல்யூக்கு இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டோன்னா 5 1s are 5, தென் 1 1s are 1. தென் எகெயின் ப்ளஸ் இன்ட்டு 5க்கு இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டோம் அப்படின்னா இதையும் மல்டிபிள் பண்ணணும். 5 5s are 25, 1 1s are 1 -1. இதை கரெக்டாக கோஃபேக்டர்ஸ் எழுதிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஈஸியாக அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வேல்யூ 25ல் 1 செப்பரேட் பண்ணோம்னா 24. இங்கே 4 வந்து 5ல் 1 செப்பரேட் பண்ணால் 4 கிடைக்கும். வெளியே இருக்கிறது கூட சேரும்போது -4. இங்கே -4, இங்கே வந்து -4, இங்கே 24, இங்கே என்ன கிடைக்கும் -4, இங்கேயும் -4, இங்கேயும் -4, இங்கே 24. தென் ஹோல் டிரான்ஸ்போர்ட். இப்போ எகெயின் என்ன பண்ணணும், காலத்தை எடுத்து ரோவாக எழுதணும். அப்போது 24 -4 -4 -4 24 -4 -4 -4 24. அதே ஆன்சர்ஸ் தான் ரிப்பீட்டட் ஆகும். ஏன்னா மோர் எலமெண்ட்ஸ் ஆர் என்ன இருக்குது ரிப்பீட்டடாக இருக்கிறதுனால அதே ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் அஜ்ஜிஏ. இப்போ இந்த அஜ்ஜிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, டிட்டர்மினன்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், உள்ள ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா A inverse equal to 1 by determinant A into அஜ்ஜிஏ. அப்போது 1 by determinant Aக்கு நம்மளுக்கு வந்து 112 கிடச்சிது. ஸோ 112. அஜ்ஜிஏவோட மேட்ரிக்ஸ் என்னது, 24 -4 -4 -4 24 -4 -4 -4 24. இதுதான் அஜ்ஜிஏ. இப்போது சப்போஸ் ஏதாவது காமன் வேல்யூ இருந்துச்சுன்னா வெளியே எடுத்து இந்த டிட்டர்மினன்ட் ஏ கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே என்ன காமன் வேல்யூ, 4 தான் காமன். அப்போ காமனாக 4 வெளியே எடுத்துட்டோம்னா 112 கீழே இருக்கும். உள்ள வேல்யூஸ் எல்லாம் என்ன இருக்கும், 24னா 6 times 24 -1 -1 -1 6 -1 -1 6. இப்போது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் 28 times. அப்போது ஃபைனல் ஆன்சர் 1 by 28 6 -1 -1 -1 6 -1 -1 -1 6. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற A இன்வர்ஸோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் லெட்டர் 2 3 1 3 4 1 3 7 2. அப்போது ஃபஸ்ட்டு கிவன் ஃபார்முலா எழுதிக்கலாம். A inverse equal to 1 by A determinant A at A. So let A equal to 2 3 1 3 4 1 3 7 2. This is a given matrix. First determinant A find out பண்ணணும். So determinant A equal to 2 3 1 3 4 1 3 7 2. அப்போது இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது 2 into 4 2s are 8 minus 7 minus 3 into, அதாவது ஃபஸ்ட் ரோவை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ இந்த ரோவை இந்த காலத்தையும் விட்டுட்டிங்கன்னா 3 2s are 6 minus 3. தென் ப்ளஸ் இந்த 1க்கு வரும்போது இந்த ரோவும் இந்த காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா 1 into 21 minus 12. அப்போது 2 into ப்ளஸ் 1 minus 3 into 3 plus 1 into 21ல 12 minus பண்ணால் 9. Then 2 1s are 2 minus 9 plus 9. So answer 2. 2 is a not equal to 0. அப்போ not equal to 0னா கண்டிப்பாக since A is a non-singular. Non-singular, therefore A inverse exist. இப்போ நம்ம next adjoint A find out பண்ணணும். So adj A equal to, open the bracket. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வச்சு பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் இன்ட்டு 8 minus 7 கிடைக்கும், மைனஸ் இன்ட்டு 6 minus 3 கிடைக்கும், ப்ளஸ் இன்ட்டு 21 minus 12 கிடைக்கும். ஏன்னா இதில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனது தான் ஃபஸ்ட்டு ரோவோட கோஃபேக்டர்ஸாக வரும். அதை பார்த்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணிவிட்டு தென் டிரான்ஸ்போர்ட் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ரிமைனிங் எலமெண்ட் வரும்போது மைனஸ் இது விடும்போது 6 minus 7 ப்ளஸ் 4 minus 3 then minus 14 minus 9. then last element வரும்போது plus into 3 minus 4 minus into 2 minus 3 then plus into last எழுதும்போது 8 minus 9. அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது 8ல் 7 போனால் 1, then இதில் 3 then minus 3, இதில் 9, இங்கே -1 வரும், வெளியிக்கிற 1 கூட +1 ஆயிரும், இதுவும் 1. 14ல் 9 செப்பரேட் பண்ணால் 5, உள்ள +5 இருக்கும், வெளியே வரும்போது -5 ஆயிரும். அகெயின் இங்கே வந்து -1, இங்கே வந்து -1 வரும், வெளியே இருக்கிறது கூட +1 ஆயிரும். 8ல் 9 இங்கே -1 வந்துடும். இப்போது இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா 1 1 -1 -3 1 1 then 9 -5 -1. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற adj. அப்போ ஃபைனலாக ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we get answer. அப்போது A inverse equal to 1 by determinant A வந்து 2, ஸோ 2 into adjங்கிறது 1 1 -1 -3 1 1 9 -5 -1. இதுதான் ஃபைனல் A inverse answer. Thank you.